முக்கிய செய்திகள். பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து விரைவில் உண்ணாவிரத போராட்டம், கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைக்க ஆதரவு, மன்மோகன் சிங்கிடம் சிங்கப்பூர் பிரதமர் உறுதி. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இருந்து சிதம்பரத்தை காப்பாற்ற சிபிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது, மத்திய அரசு மீது பாஜக கடும் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் தேர்தல், திமுக அதிமுகவினரிடையே கடும் மோதல், கைகலப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து விரைவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேமுதிக தொழிலாளர் பேரவையின் பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் இல்ல திருமண விழா தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்றது. மணமக்களை வாழ்த்திய பின் கேப்டன் விஜயகாந்த் பேசினார். அப்போது பால் விலை, பேருந்து கட்டணம் ஆகியவற்றின் உயர்வால் மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறினார். மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று காரணம் கூறும் அதிமுக தேர்தல் நேரத்தில் இதை சொல்லியா ஓட்டு கேட்டார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். விலை உயர்வை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னரே அறிவிக்காமல் இப்போது அறிவித்திருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய கேப்டன் விஜயகாந்த் பால் விலை, பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்தார். ஆட்சியாளர்களுக்கு பலத்தை குறைக்க, அதாவது நீங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட், இந்த கட்சி வளரக்கூடாது, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளரக்கூடாதுன்னா எம்ஜிஆர் பழைய பாட்டு தான் ஞாபகம் வரும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைத்து. அதேபோல நீங்க தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ், கலெக்டர் எல்லாம் மறைச்சா கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இப்பவும் சொல்றேன், என் தொண்டர்களை நான் எப்பவும் சொல்றேன், நல்லவங்கள மேலும் குடும்ப ஆட்சியை பிடுங்கி கும்பல் ஆட்சியிடம் கொடுத்து விட்டதாக கேப்டன் விஜயகாந்த் கவலை தெரிவித்தார். இந்த திருமண விழாவில் தேமுதிக மாநில கழக பொருளாளர் ஆர் சுந்தரராஜன், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு போன்றவற்றை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அறிக்கை விடலாமா என்று முதலமைச்சர் ஜெயலலிதா ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் பால் கூட்டுறவு சங்கம் நஷ்டப்பட்டதாகவும் அதிமுக அரசு பொறுப்பேற்ற பின் ஆவினுக்கு நிதியுதவி அளித்ததாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் திவால் நிலையில் இருந்ததால் அதனை சரிகட்டவே கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை இயக்க வைக்கவே இந்த கட்டண உயர்வுகளை தனது அரசு அறிவித்திருப்பதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சியினர் தன்னிடம் புகார் கூறியதாகவும், கடினமான முடிவுகளை தன்னால் மட்டுமே எடுக்க முடியும் என்று அவர்கள் கூறியதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களின் சேவைகள் மக்களுக்கு கிடைக்கவே தனது அமைச்சரவை கட்டண உயர்வு குறித்து முடிவெடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் இந்த கட்டண உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அறிக்கை விடலாமா என்று அவர் தனது அறிக்கையில் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார். ஆவின் பால் விலையை தொடர்ந்து தனியார் பால் விலையும் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்கிறது. ஆவின் பால் விலை உயர்வு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. அதிகபட்சமாக லிட்டருக்கு 9 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆவின் பால் சில்லறை வணிகத்திற்கு அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. மளிகை கடை, பெட்டி கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச விலையை விட 3 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி வருகிறார்கள். ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டவுடன் தனியார் பால் நிறுவனங்களும் லிட்டருக்கு 2 ரூபாய் விலை உயர்த்த முடிவு செய்துள்ளன. டோட்லா, திருமலா, ஜெர்சி, ஹெரிடேஜ் ஆகிய 4 தனியார் பால் நிறுவனங்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு சுமார் 14 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்து வருகின்றனர்.
ஏற்கனவே ஆவின் பாலை விட தனியார் பால் விலை லிட்டருக்கு ₹1 அதிகமாக உள்ள நிலையில் அவற்றின் விலையை மேலும் ₹2 என்ற அளவிற்கு உயர்த்தப்படுகிறது. தனியார் பாலின் இந்த புதிய விலை உயர்வு வரும் 22ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதனால் காஃபி, டீ ஆகியவற்றின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிகிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைக்க சிங்கப்பூர் முழு ஆதரவு அளிக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் லீ சியன் லூங் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மன்மோகன் சிங் சிங்கப்பூருக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். அங்கு அவரை வரவேற்ற சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் இரு நாட்டு பொருளாதார உறவுகள் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்குடன் விவாதித்தார். அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் தற்காலிக உறுப்பினராக உள்ள இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைக்க சிங்கப்பூர் ஆதரவளிக்கும் என்று தெரிவித்தார். Singapore looks forward to India playing a more active role in global affairs. We support India's permanent membership in an expanded UN Security Council. We believe that India has much to contribute to the stability and progress of Asia. India is an integral part of the regional architecture in Asia and is an important ASEAN dialogue partner. பின்னர் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு சிங்கப்பூர் தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்தார். Singapore has emerged as a valued partner for our ambitious plans for infrastructure development. It is India's largest trade and investment partner in ASEAN. We welcome greater investments and technology flows from Singapore. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இருந்து மத்திய அமைச்சர் சிதம்பரத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் பாஜக ஆட்சியில் வழங்கப்பட்ட லைசன்சுகள் குறித்து விசாரிக்க மத்திய அரசு சிபிஐயை தவறாக பயன்படுத்துகிறது என்று பாஜக புகார் தெரிவித்துள்ளது. பாஜக தலைமையிலான முந்தைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் மறைந்த பிரமோத் மகாஜன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது வழங்கப்பட்ட அலைக்கற்றை ஒதுக்கீடு லைசன்சுகளில் முறைகேடு நடந்துள்ளதா என்பதை கண்டுபிடிக்க சிபிஐ புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக மும்பையில் உள்ள ஏர்டெல், வோடபோன் போன்ற தனியார் செல்போன் நிறுவனங்களில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனை நடத்தினார்கள். சிபிஐயின் இந்த நடவடிக்கைக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாஜகவின் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர், ஸ்பெக்ட்ரம் ஊழலில் மத்திய அமைச்சர் சிதம்பரத்திற்கு உள்ள தொடர்பை மூடி மறைக்கவே பாஜக ஆட்சியில் வழங்கப்பட்ட லைசன்சுகள் குறித்து விசாரிக்க மத்திய அரசு சிபிஐ அரசியல் காரணங்களுக்காக தவறாக பயன்படுத்துகிறது என்று புகார் தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் கொள்ளையில் காங்கிரசுக்கு பெரும் பங்கு உள்ளது என்றும் வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் பதுக்கியுள்ள இந்தியர்களின் பட்டியலில் காங்கிரஸை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன என்றும் ஜவடேகர் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார். ஆனால் பாஜகவின் இந்த குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி மறுத்துள்ளார். சிபிஐ யாரும் தவறாக பயன்படுத்தவில்லை என்றும் பாஜக தேவையற்ற புகார்களை கூறி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். BJP is making all sorts of allegations. CBI is doing their duties entrusted to them as per law. இருப்பினும் எதிர்வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபடும் என்பதால் அதனை சமாளிக்கவே பாஜக ஆட்சியில் வழங்கப்பட்ட லைசன்சுகள் குறித்து மத்திய அரசு தீவிரமாக விசாரிக்க தொடங்கியுள்ளது என்று கூறப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் தேர்தலில் திமுக, அதிமுகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தமிழக மாநகராட்சிகளின் மண்டல குழு தலைவர்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கான 15 மண்டல குழுக்களில் 14 இடங்களில் அதிமுகவும், ஒரு இடத்தில் திமுகவை சேர்ந்த ஜோசப் சாமுவேல் என்பவரும் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் ஆத்திரமுற்ற அதிமுகவினர் அங்கிருந்த திமுகவினரை கடுமையாக தாக்கினர். இதனால் இரு தரப்பினரிடையே கடும் சண்டை நிலவியது. சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவின் மெழுகு சிலை அவரது சொந்த கிராமமான ராலேகான் சிட்டியில் திறக்கப்பட்டுள்ளது. 3 அடி 8 அங்குலம் உயரத்தில் 15 கிலோகிராம் எடையுள்ள மெழுகில் இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மெழுகு சிலை அண்ணா ஹசாரே அமர்ந்துள்ளது போல தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மெழுகு சிலை அருகிலேயே ஹசாரே அமர்ந்திருந்தார். அப்போது 2 ஹசாரேக்கள் அமர்ந்திருப்பதைப் போல அது காட்சியளித்தது. जैसे मैं इंग्लैंड में देखा था ऐसे पुतले, और यहाँ ये पुतला देखा तो मुझे ये लगा कि अरे
ये तो इंग्लैंड के लोग बना सकते, भारत के लोग भी बना सकते। அத்வானியின் ரத யாத்திரை நிறைவடைந்தது. மத்திய அரசு மீது சரமாரி குற்றச்சாட்டு. பாமக எனும் ஓட்டை படகில் பயணம் செய்தால் ஆபத்துதான் ஏற்படும். சிதம்பரத்தில் வேல்முருகன் ஆதரவாளர்கள் ஆவேசம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.